ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக இந்த மாதிரியான தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது வீட்லேயே ஒரு குட்டி ஃபேக்ட்ரியாக அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறோம் நம்ம ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லைங்களா. பட் ரொம்ப குறைச்சலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சே நம்மளால ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம வீட்டில் இருந்தே. ஏன் வீட்டில் இருந்தே அப்படின்றத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக ஒரு கம்பெனியாக நீங்கள் வெளியே வைக்கும் போது கண்டிப்பாக அதோடைய ரெண்டல், அதுக்கேற்ற கமர்ஷியல்ஸ் எல்லாமே பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வீட்டில் நீங்கள் சின்ன தொழிலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குடிசை தொழிலாகவே உங்களால் ஈஸியாக எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட முடியும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, வீட்டுங்கள்லேயே உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் ரெண்டல் வீட்டில் இருக்கும் போதும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் எடுத்திருக்கேன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். அதே போல் என்னோடய ஓன் ஹவுஸ்லேயுமே என்னால் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜிஎஸ்டி இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்டும் வேணாம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருப்பேன். என்னோடய ஓன் கம்பெனிக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது தான். லாஸ்ட் டைமாக நான் போட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டு அட்ரஸ் அந்த மாதிரி கொடுத்து தான் பண்ணேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பைசாவும் யாருக்கும் கட்ட வேண்டியதில்லை. தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். பைசா எங்கேயாவது கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் எனக்கு இமெயிலுக்கு அனுப்புங்க. நான் என்ன பிரச்சனை, எதனால் அங்கே கேட்குறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு, அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல் இருக்கும். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு அந்த சேனலுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயில், அதாவது நம்ம நார்மலாக கடுகு எண்ணெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஆயில் ரேட்டை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் அது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கடுகு. அதாவது கடுகு செத்தாலும் காரம் போகாது அப்படின்வாங்க இல்லைங்களா. அதுக்கு என்னென்னா, நம்ம அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது டப்பு டப்புன்னு வெடிச்சிடும். ஸோ வெடிக்கும் போது அது ஒரு நில் கண்டிஷன் தான், ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் அது வெடித்தா தான் அதோடைய காரமே வெளிப்படும் நமக்கு, அது உள்ளே இருக்க அந்த ஸ்பைஸு. ஸோ நம்ம உடம்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இது. கன்சியூமர் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக ஆலிவ் ஆயில் அதை வாங்கினோம் அப்படின்னா அப்படியே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சீசனில் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன ஒரு ரீசன்னா, ஆலிவ் ஆயில் ஒரு லிட்டரே நமக்கு 1000 ரூபா, 2000, 3000, 4000 அந்த ரேஞ்ச். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பியூரான ஆயில் அப்படின்னா நமக்கு ஒரு 5000, 6000 அந்த ரேஞ்ச் போனதுனால நடுத்தர மக்களால் அதை வாங்க முடியாது. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் அதை விட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன ஆயில் வாங்கலாம், இந்த மாதிரி ஹெல்த்துக்காக ரிலேட்டட் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மஸ்டர்ட் ஆயிலை சொல்லலாங்க. இதுக்கு ரா மெட்டீரியல் ரொம்ப சிம்பிள், வெறும் கடுகு இது மட்டும் தான் ரா மெட்டீரியல். இது கூட நம்ம பனகற்கண்டு போட்டு அரைக்கணும், அதை போட்டு அரைக்கணும், வெல்லம் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு ஆயில் மேக் பண்ணோன்னா. அதே போல் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஃபேக்ட்ரி வைக்கணும்னா இதுக்கான மிஷினரிஸ் வேறு. நார்மலாக நம்ம எண்ணெய் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மிஷினரிஸ் வேறு. ஸோ இந்த மிஷினரிஸோட டீட்டெயில்ஸ், லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, அதாவது அக்மார்க் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் நம்ம ஆயில் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கடுகு இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், நம்ம எண்ணெய் எடுக்கணும்னா ப்ரீ கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ கிளீனிங்கான மிஷின். ஸோ இந்த மிஷின்லாம் நமக்கு ஒரு 10,000 15,000லேருந்தே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களால் மேனுவலாக க்ளீன் பண்ண முடியும்னா ஓகே. கடுகு ஆல்ரெடி பிளாக் கலரில் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் மேனுவலாக நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் ப்ரீ கிளீனர் இதில் போட்டாங்க அப்படின்னா இதில் டஸ்ட்டு, ஏதாவது டர்ட்டு, அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இந்த மிஷினில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடுகை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிடணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்னா, ரா மெட்டீரியல் நீங்கள் சோர்ஸ் பண்ணும் போது கடுகுக்கு ஆயில் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரியான கடுகுகளை வாங்கி நல்லா ஒரு 1 or 2 days வெயிலில் நல்லா காயப்படணும். கடுகு மட்டும் இல்லைங்க, நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட்ட போகிறீங்க அப்படின்னாலும் தேங்காய் ஒரு 2-3 நாள் வெயிலில் காயப்படணும். அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் பண்ணுறீங்க அப்படின்னாலும், எள்ளு, கடலெண்ணெய் பண்ணுறீங்கனாலும் வேர்க்கடலை 2-3 நாள் நல்ல வெயிலில் சுருக்க காயப்படணும். எதுக்காகனா அப்போ தான் உங்களால் 95% ஆயில் அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 100% நம்மளால் ஆயில் எந்த ஒரு இதுலேயுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, அப்படி பிழிஞ்சு கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 90% எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிலில் காயப்பட தான் எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் ஒரு 2 நாள் வெயிலில் இந்த கடுகு நல்லா காய போட்டு எடுத்துருங்க நீங்கள்.
ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும், ஒரு சின்ன ரூம் இருந்தாலே போதும், மிஷின் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பேக்கிங் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் மட்டும் வந்து இருந்தாலே போதும், தாராளமாக உங்களால் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூட ஒரு பர்சன் மார்க்கெட்டிங்க்கு 2 பர்சன் இருந்தாலே இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 2 பர்சன் வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் இது இல்லாமல் மஸ்டர்ட் ஆயில் கேக் எண்ணெய் எடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சக்கை, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 30 ரூபா கிட்ட பர் கிலோ, அது மட்டுமே போகுது. இது வந்து நிறைய வந்து நமக்கு ஃபர்டிலைசர் ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தயாரிக்கிறாங்க. அதுக்காக வந்து நிறைய இது வந்து அப்படியே அக்ரிகல்ச்சர் ஒரு பெஸ்டிசைட் கண்ட்ரோல்ஸ்க்காக வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு காரெல்லாம் இருக்கும் இதோடைய கேக். நம்ம முகரும் போதும் சரி, அந்த எண்ணெய் முகரும் வரையும் ஒரு காரல் வரும். ஸோ அது வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு நல்ல ஒரு உரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக பல்காகவே இதை வாங்கிப்பாங்க. இன்கேஸ் வந்து நம்ம நிறைய இடம் வந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்ககிட்டே கேட்டாலே வந்து இந்த கேக் அவங்களே தனியாக வாங்கிப்பாங்க. இல்லை நம்ம ஃபர்டிலைசர்ஸ் மேக் பண்ணுறவங்க கிட்ட கூட இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின். இதில் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்குங்க. 60,000 rupees ரேஞ்ச் உள்ள மிஷின்ஸ் உங்களுக்கு பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 100 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குற மிஷின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு வேணும். இது வந்து ஒரு பவர்னால தான் இயங்கக்கூடிய மிஷின் இது. அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக வந்து வேணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான இடங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனே கொடுக்க முடியும். மேன் பவர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்டு அன்ஸ்கில்டு இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து வச்சுக்கோங்க. அது என்ன ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படின்னா, ஸ்கில்டு பர்சன் அப்படின்னும் போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வெயிலில் ஒரு 3 நாள் காய போடணும், இந்த அளவுக்கு வரைக்கும் வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு எண்ணெய் வந்து நமக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணி கரெக்டான மெத்தடில் பேக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கில்டு பர்சன் தேவை, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னும் போது. அதே போல் அன்ஸ்கில்டு அப்படின்றது பேக் பண்ணுறது, லோடு ஏற்றுறது, கடைங்களுக்கு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அன்ஸ்கில்டு. ஸோ 2 மேன் பவர் இருந்தாலே போதும். இன்கேஸ் நீங்களே வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில்டாகவும் அன்ஸ்கில்டுக்கு ஒரு பர்சன் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணும்போது இதை தவிர்த்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து ரேஞ்சஸ் எதுவும் தேவை கிடையாது. ப்ராஃபிட் இதில் என்ன அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் போக, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது அட்மின் எக்ஸ்பென்ஸ், அதாவது வந்து உங்களுடைய சேலரி நீங்கள் இதில் எடுக்கணும். இன்னொரு பர்சன் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க சேலரி இதில் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் எடுக்கணும், மிஷினரியோட மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எடுக்கணும், பேக்கிங், மற்றபடி சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸில் இன்க்ளூடட். ஓவராலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 8 hours ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரி மிஷின்ஸில் போட்டு அப்படின்னா 10 lakhs வரைக்கும் உங்களால் வந்து டேர்ன் ஓவர் அப்படின்றது எடுக்க முடியும். அப்படி டேர்ன் ஓவர்னு 10 lakhs எடுக்கிறோன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் மட்டுமே உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் நான் 3 லட்சம் அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கோம்னா 4.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வந்து மார்ஜின் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். வேறு எந்த ஆயிலும் கிடையாது, இதை மட்டுமே பண்ணி நீங்கள் வந்து இது வந்து நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் கொடுக்குற மாதிரியான மிஷின் கிடையாது, அரவ மாதிரியான மிஷின் தான் வரும் இது. ஸோ இந்த மிஷினில் வந்துட்டு பியூரஸ்டான உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் வந்து எடுக்க முடியும். நம்ம ஊருங்களில் மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கான மஸ்டர்டில் நீங்கள் ஆயில் தயாரிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரை விட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுங்கள்லாம் இந்த ஆயிலுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸை க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து ஆர்கானிக்காக வந்து எடுக்கிற ஒரு ரா மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, எஃப்எஸ்ஐ, இது 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை எடுத்துடலாம். அக்மார்க், இது என்ன அக்மார்க் அப்படின்னா, அக்மார்க் அப்படின்றது ஒரு கிரேடிங், அதாவது வந்து அது ஒரு லேப் மாதிரி. அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் நம்ம ஆயில் கொடுக்கும் போது அதை வந்து அவங்க கிரேட் பண்ணி சொல்லுவாங்க. அக்மார்க்னா தரமானது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அக்மார்க் முத்திரை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக எதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா, அரிசி அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, பல்சஸ் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, நெய், முக்கியமாக நெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன், உங்களுக்கு எண்ணெய். ஸோ எதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ அக்மார்க்கு கண்டிப்பாக இது 3த்துக்கும் பார்ப்பாங்க. ஸோ அக்மார்க்கு கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து தாராளமாக எல்லா ஷாப்ஸ்லையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், எல்லாருமே வந்து அதை வாங்குவாங்க. நிறைய இடத்துல நம்ம அக்மார்க்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டோம்.
ஹனிலலாம் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா நெறைய கலப்படம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எண்ணெயிலயும் நெறைய கலப்படம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அக்மார்க் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்மார்க் எப்படி நம்ம எடுக்கிறது லைசென்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுக்குறேன். ஸோ அதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதேபோல பெருங்காயம் நெறைய பேர் தயாரிப்பீங்க இல்லைங்களா? குடிசை தொழில்ல அவங்களும் அக்மார்க் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது பேக்கிங் எப்படி இருக்கும் யூசுவலானா பேரல்ஸில் தான் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட குடுத்துட்டாங்கன்னா, அவங்க பவுச்சஸோ இல்ல டப்பாங்களோ போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்ல நீங்களே உங்களோட ஓன் பிராண்டிங் பாட்டில்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி போட்டு இ-காமர்ஸ் நார்மலா டீலர்ஸ் கிட்ட குடுத்து நீங்க வந்து ஈஸியா இத சப்ளை பண்ணலாம். ஸோ இது இது வந்து காமன் தான். இப்ப லைசென்சிங் அப்படின்றது எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், இந்த பிசினஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு லைசென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல எதுவும் தப்பு இல்ல இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.